நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாருடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம். யோகாலய வர்மாலயத்தில் வர்மம் சார்ந்த பல வீடியோக்களை போட்டுக்கிறோம். அது தலை சார்ந்த வர்மத்தில் இந்திரிய வர்மம்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். அது காமத்திலேருந்து விடுபடுவது எப்படி அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு சில குறிப்புகளை அதில் கொடுத்துருப்போம். சில விஷயங்கள் டெப்த்தாக சொல்லணும்னா அது நேரம், அது கால அவகாசம் எடுக்கும். நேர பற்றாக்குறையினால சுருக்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பின்னால் அதை முழுமையாக ஓரளவுக்கு தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் யூடியூப்பில் இந்த செய்திகள்லாம் கேட்டு அதை பற்றி எப்போ போடுவீங்கன்னு நிறைய பேர் சொன்னதுனால அந்த செய்திகளை கொஞ்சம் சொல்லலான்னு விருப்பப்படுறேன். அந்த வர்மத்தை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் காதல்னா என்ன, காமம்னா என்ன, அந்த டாப்பிக்கு என்னன்னா காதல் காமத்திலிருந்து விடுபடுவது எப்படி, இதான் செய்தி. இதான் இன்னைக்கு உள்ள டாப்பிக்கை நான் பேச போகிறது. அதுக்குள்ள டெமோவாக வர்மாவில் எந்த பாயிண்ட்டை அதுக்கு இயக்குறோம் அதை ஃபஸ்ட்டு நான் வர்மத்தை இயக்கி காட்டிடுறேன். அது உலக வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இது எப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு இது எப்படி இந்த வர்மம் கடைசியில் எங்கே கொண்டு போனால் இறைநிலையை உணர்வதற்கு இந்த வர்மங்கள்லாம் பஞ்சபூதத்தை அறிவதற்கு துவாதச நாடிகளை உள்ள ஆதார சக்கரங்களை இதெல்லாம் உள்ள தூண்டி அதை உணர்வதற்கு இந்த வர்மக்கலை கடைசியாக இறைநிலைக்கு கொண்டு போகுது. புரியுதுங்களா? அது தெய்வீக அந்த தன்மையை உணர்வதற்கு. அதனால் இந்த டாபிக்கு ஆன்மீகவாதிகள் ஞான நிலையை அடைவதற்கு இந்த காமத்திலேருந்து எப்படி கடந்து போகிறது அந்த செய்தியை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே பயிற்சியை அந்த எந்திரிய வர்மத்தை இயக்குறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நம்ம நண்பர் ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு இயக்கு முறையும் காட்டி விட்டுறேன் உங்களுக்கு. தலை சார்ந்த வர்மங்களில் இது கொண்டை கோழியிலிருந்து 6 விரல் மேல் இதாவது இதுதான் கொண்டை கோழின்றது சென்டர் பாயிண்ட்டு. திலத்த காலத்திலேருந்து 5 விரல் மேல் பச்சி வர்மம், பச்சி வர்மத்திலேருந்து 5 விரல் மேல் கொண்டை கொல்லி. இது காதனுடைய மடல்லேருந்து நேராக ஒரு அரை வட்டம் போடலாம். திலத்த காலத்திலேருந்து நேராக அந்த நெட்டிலேருந்து நேராக ஒரு கோடு இப்படி போட்டால் இரண்டும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் கொண்டை கொல்லின்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவிரலை வச்சு அசைக்கும். அது அந்த தலை சார்ந்த வர்மங்களை கொண்டை கோழிக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். இந்த கொண்டை கோழியிலிருந்து வலது பக்கம் ஒரு விரல் வலது பக்கம் இருப்பது கிருஷ்ணவர்மம், கொண்டை கோழியிலிருந்து ஒரு விரல் இடது பக்கம் இருப்பது சந்திரவர்மம். இப்போ இதுலேருந்து அளவுகோல் இதில் தான் கொண்டை கோழியை வச்சு கிருஷ்ணவர்மத்துக்கு சந்திர இதுலேருந்து தான் அளவுகோல் வச்சு நான் இந்திரிய வர்மத்துக்கு நான் வருவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கொண்டை கோழி நடு சென்டரில் இருக்குது, ஒரு விரல் இடது பக்கம் கிருஷ்ணவர்மம் இருக்குது. இந்த கிருஷ்ணவர்மத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கம் இதுக்கு பேர் இந்திரிய வர்மம். இது இந்த இந்திரிய வர்மம் இயக்கும் போது கொண்டை கோழி இதை வச்சுட்டு இப்படி இயக்கணும், இப்படி சேர்த்து இயக்கணும். புரியுதுங்களா? கொண்டை கோழி லூஸ் கொடுத்துடணும், கிருஷ்ணவர்மத்தை அழுத்தம் கொடுக்கணும், இந்திரிய வர்மத்தை அழுத்தம் கொடுக்கணும், அசைக்கணும். சந்திரவர்மத்திலேருந்து ஒரு விரல் தள்ளி வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து அசைக்கணும். இதுதான் இந்திரிய வர்மத்துக்கு இயக்கும் முறை. புரியுதுங்களா? இந்திரிய வர்மத்திலிருந்து இது இந்திரிய வர்மத்தை இயக்கினா காம உணர்வுகள் தூண்டும். செக்ஸ் ஃபீலிங்ஸ் வரலன்னா செக்ஸ் ஃபீலிங்ஸ் வருவதற்குரிய பாயிண்ட் இது. இதுக்கு பின்னாடி இந்திரிய வர்மத்திற்கு ஒரு விரல் பின்னால் இருப்பது இதுதான் பூவலரசன் நரம்பு. பூ பூக்காத நரம்புனா பெண்கள் பூ பெய்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பூ பெய்திட்டாங்கன்னா அவங்க வயதுக்கு வந்துட்டாங்க, அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு தன் உடல் தயாராகிடுச்சு. அதுக்கான அந்த இதை தான் பூ பெய்தல்னு சொல்கிறாங்க. அது பூ பூக்குறது. இது பூ பூக்கணுன்னு தானே அது பிஞ்சாகி காயாகி கனியாகி அடுத்த விதைகளை உருவாக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த பூவலரசன் நரம்போது இதை இயக்கிட்டா பூக்காது. அப்போ அதனால் அந்த தன்மைக்கு வராது. புரியுதுங்களா? இப்போ பூக்காத நரம்புன்றாங்க இதை. புரியுதுங்களா? பூ பெய்தல்ன்றது
அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது. இது வந்து அந்த காம உணர்வை தூண்டாமல் நிறுத்துவதுக்குள்ள பாயிண்ட். இது அந்த நரம்புக இயக்கத்தை தடை பண்ணும். இங்கே பாருங்க, இது வந்து கொண்டைக்கொல்லி, வலது பக்கம் இருப்பது கிருஷ்ணவர்மம், இடது பக்கம் இருக்கிற சந்திரவர்மம், சந்திரவர்மத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கம் இந்திரிய வர்மம், இந்திரிய வர்மத்துக்கு ஒரு விரல் பின்னால் இருப்பது பூவலரச நரம்பு. இந்த விரலை இங்கே இப்படி இருக்கிறத ஒன்று மேலே ஒன்று இப்படி பின்னணும். இப்படி பின்னி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அழுத்தணும். எங்கே இந்திரிய வர்மத்தில் அழுத்திக்கிட்டேன். அழுத்திட்டு டைட்டாக முன்னோக்கி, அதாவது இந்திரிய வர்மத்தை நோக்கி டைட் பண்ணும். இப்போ நான் வச்சிருக்கிறது பூவலரச நரம்பில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கின் டோன் இருக்குது பார்த்தீங்களா, மண்டை ஓட்டோடைய டோன், அந்த ஸ்கின்னுடைய அந்த தோலுடைய அந்த அழுத்தி அது முன்னோக்கி, அது எவ்வளோ எலாஸ்டிசிட்டி தன்மை வருது, எவ்வளோ நீட்சித்தன்மை வருதோ அது வரைக்கும் இழுக்கணும். இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இந்திரிய வர்மம் லாக் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த தோலுன்னா இந்த தோல் எவ்வளோ தூரம் நீட்சி அடையுது, அது மாதிரி இந்த மண்டை ஓட்டு தோல் எவ்வளோ தூரம் நீட்சினா இப்படி இருந்து லெங்க்த்தாக இழுக்கும் போது இந்த கரெக்டாக வந்து என்ன இந்திரிய வர்மம் லாக் ஆகிடும். இந்த கொண்டைக்கோழி இது பாருங்க, காது மடல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கணக்கு வச்சுக்கிறீங்க. கொண்டைக்கோழி, கிருஷ்ணவர்மம், இந்திரிய வர்மம், இதுக்கு சந்திரவர்மம், சந்திரவர்மத்துக்கு ஒரு விரல் இடது பக்கம் இந்திரிய வர்மம், இந்திரிய வர்மத்துக்கு ஒரு விரல் பின்னால் பூவலரசன். இப்போ அழுத்திக்கிட்டேன், டைட் பண்ணி முன்னாடி இருக்கா, இந்த மசிலை டைட் பண்ணி முன்னாடி இழுக்கிறது தான் பயிற்சி. இப்படி இழுக்குவதனால என்ன நடக்குது, இப்போ இதுக்கு தான் நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். இவருக்கு மீண்டும் காம உணர்வை, இது குடும்ப வாழ்க்கையில் இவர் இருக்கிறனால இவருக்கு மீண்டும் அதை இயக்கி விட்டுறேன். இதான் இந்திரிய வர்மத்தை நான் இயக்கி விட்டுறேன். புரியுங்களா? இவர் ஃபேமிலி மேனாக இருக்கிறனால. புரியுங்களா? ஆன்மீகவாதிக்கு அதை இயக்கணும். அது பின்னாடி நான் சொல்கிறேன் எதுக்காக ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் இயக்குறேன்றதை அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் எதுனா காதல், காமம். இதை எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த உணர்வுகளில் போய் உலக மாயல ஆசா பசங்க இச்சையில் போய் லாக் ஆகிருக்குது மனம். இதுலேருந்து எப்படி விடுபடுவது? அந்த காதல் காமத்தை பற்றி தெளிவுபடுத்துகிற ஒரு சிறு செய்திகள் தான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள். புரியுதுங்களா? காதல்னா என்ன? காதல்ன்றது ஒரு மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு உறவு தான் காதல். உடல் அளவில் தொடர்வது காமம். புரியுதுங்களா? காதலர்கள் சுவாரஸ்யமாக கடிதங்கள் எழுதிக்குவாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் தன்னோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க இருவரை தவிர அதை வேறு யாரேனும் படித்து பார்த்தா ஒரே பேத்தலாக இருக்கும். காதல், காமம் என்பது ஒரு ஆண் பெண் இருவருடைய ஒரு ஈர்ப்பு தான். இந்த ஈர்ப்பு எப்படி ஏற்படுது? உலகத்துல ஆணினம் அழகுள்ளதா, பெண்ணினம் அழகுள்ளதா? இதை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும் போது இறைவனுடைய படைப்புல அனைத்து உயிர்களும் ஆணினம் தான் அழகுள்ளது. உதாரணத்துக்கு ஒரு பறவைகளை எடுத்துக்குவோம். ஆண்மயில் வந்து தோகையோடு அழகா காட்சியளிக்கும். சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டை கிளியோட அழகா காட்சியளிக்கும். பச்சை கிளி பார்த்தீங்கன்னா அது மூக்கு நல்லா சிவந்திருக்கும், அது கழுத்துல ஒரு சிறு வட்டம் அழகா செவந்த இருக்கும். பெண் கிளிக்கு அப்படி இருக்க. இது மாதிரி எந்த பறவைகளை எதை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆணினம் அழகுள்ளதா. ஒரு மிருகங்களை எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு யானை எடுத்துக்கிட்டா தந்தத்தோட ஆணினம் அழகுள்ளதா இருக்கும். ஒரு மானை எடுத்துட்டீங்கன்னா கொம்புகளோட அழகுள்ளதா காட்சியளிக்கும். சிங்கம் எடுத்துட்டீங்கன்னா பிடரியோட அழகுள்ளதா காட்சியளிக்கும். காளை அது வந்து திமில்களோட அழகுள்ளதா காட்சியளிக்கும். இப்படி எந்த மிருகத்தை எடுத்துக்கிட்டாலும் அழகுள்ளது ஆணினம், அழகற்றது பெண்ணினம். அப்படி இறைவனின் படைப்புல அனைத்து உயிர்களும் ஆணினம் அழகுள்ளதா இருக்கு, பெண்ணினம் அழகற்றதா இருக்கு. இதற்கு மனித இனத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒரு ஆய்வு பண்றாங்க. உலக அளவுல அனைத்து மனித இனத்தையும் அதிலிருந்து ஒவ்வொருத்தரா தேர்ந்தெடுத்து ஆப்பிரிக்கர்கள், ஒவ்வொரு கிழக்கத்திய நாடு, மேற்கத்திய இப்படி பலதரப்பட்ட இன மக்களை தேர்வு செய்து அவர்களை மொட்டை அடிச்சுட்டு நிர்வாணமா நிக்க வச்சு
2 பேரும், ஒரு ஆணையும் பெண்ணையும் இருவரையும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு ஆய்வு நடத்துறாங்க, ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஆணினம் அழகுள்ளதா, பெண்ணினம் அழகுள்ளதா? அப்படி உலகத்தில் உள்ள அனைத்து இன மக்களையும் தேர்வு செய்து நிர்வாணமா நிற்க வைத்து இருவருக்கும் மொட்டை அடித்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆணினம் மட்டும்தான் அழகுள்ளவனா இருக்கிறான், பெண்ணினம் அழகற்றதா இருக்கும். இப்படி பெண் ஏன் அழகுள்ளதா இப்ப நம்ம வெளி உலகத்துக்கு இப்ப தெரியுதுன்னா, அந்த பெண் தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறார். முகத்தை ஒப்பனை செய்து கொள்வதன் மூலமா, கேசத்தை அழகு செய்வதன் மூலியமாகவும், ஆடை அணிகலனை அணிந்து கொள்வதன் மூலியமாகவும், தன்னை ஒப்பனை செய்வது மூலியமா அவ அழகுள்ளவளாக காட்சி அளிக்கிறார். புரியுதுங்களா? அப்படி இயற்கை நீதிப்படி ஆணினம் தான் அழகுள்ளது, பெண்ணினம் அழகற்றது. ஆனா அழகுள்ள ஆண் அழகற்ற பெண்ணை ஏன் துரத்தி செல்கிறான்? இதற்கு பெயர் தான் மோகம்னு சொல்லுவாங்க. மோகம்னா என்ன? உலகத்தில் இருக்கிற அனைத்து இருண்ட கரிய நிறங்களையும் ஒன்று திரட்டிய மேனியை கொண்டிருப்பார் ஒரு பெண். அந்த பெண்ணை நிலவோடு ஒப்பிட்டு வர்ணிப்பான். ரோலர்ல உருட்டி எடுத்த ஓலவள கருவாடு மாதிரி இருப்பாங்க. அந்த பெண்ணை தேவலோக பெண்ணோட ஒப்பிட்டு வர்ணிப்பான். முகத்தை பார்த்தீங்கன்னா 4 நாள் சாட முடியாது, வாந்தி தான் வரும். முகம் முழுவதும் கீழ் கோர்த்த நிலையில அவ்வளவு பருக்க. இந்த கண்ணே மணியே முத்தேன்னு வர்ணிப்பான். மோகம் யாரை விட்டு? காதலர்கள் மாலை 6 மணிக்கு புத்தகத்தை விரித்து வைத்திருப்பார்கள். இரவு 10 மணி ஆகும். விரிந்த புஸ்தகமாவே இருக்கும். ஒரு பக்கத்தை கூட தட்டியிருக்க மாட்டாங்க. காதல் என்னும் கற்பனையில் மிதந்து கொண்டிருப்பாங்க. பாடநூல்களை விரித்து வைத்து அந்த காதல், அந்த உணர்வுகளை அந்த கற்பனையில மிதந்து இரவு படுக்கைக்கு போவாங்க. கடிகாரம் 12 மணி அடிக்கும், 1 மணி அடிக்கும், 2 மணி அடிக்கும், 3 மணி அடிக்கும், 4 மணி அடிக்கும், 5 மணி அடிக்கும். புரண்டு 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 படுத்து காதல் என்னும் கற்பனையில் திளைத்துக் கொண்டிருப்பார்கள். சூரியனும் புலந்து விடுவான். விழிகள் விடிவதை பார்க்கும். அவர்களுடைய கண்கள் 10 நிமிடம் உறங்குவதற்கு மறுக்கும். காதலிய அவங்க பார்த்துட்டாங்கன்னா அட்ரினல் சுரப்பி தாறுமாறாக இயக்கும். ஈரண மண்டலம் ஒட்டு மொத்தமா செத்து கிடக்கும். பசினா என்னன்னு கேட்பாங்க. காதலன் காதலி 2 பேரும் ஒரு 500 அடி தூரத்துல ஒருவரை ஒருவர் பார்த்துக்குவாங்க. காதல் தான் யாரோ என்று நினைச்சிட்டு காதலி தான் யாரோ மாதிரி வருவாங்க. ஆனால் இருவரும் எதிரே வந்துகிட்டே இருப்பாங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் கடப்பதற்கு ஒரு 5 அடி தூரத்தில், 500 அடி தூரத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் இருவரும் தங்களை ஒருவர் கடந்து செல்வதற்கு 5 அடி தூரத்தில் தன் காதலியின் கடைக்கண் பார்வையால் அந்த மன்மத அம்புகளை விட்ட உடனே ஹார்ட், அந்த காதலுடைய ஹார்ட் பாம் வச்சு வெடித்து சிதற மாதிரி அப்படி ஒரு துடி. காதலுடைய நுனி விரல் காதலை தீண்டும் பொழுது உடம்பில் ஒரு 10,000 வாட்ஸ் மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு. காதலிக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு காதலன் காதலுடைய ஒவ்வொரு அசைவும் ரசிக்கிறான். காதலுடைய நடந்து வர நளினத்தை ரசிக்கிறான். அந்த கால் கொலுசின் ஓசையை ரசிக்கிறான். கை வளையின் ஓசையை ரசிக்கிறான். காது அணையில அந்த சிறு அசைவுல ரசிக்கிறான்.
நெற்றி பொட்டையும் உதட்டு சாயத்தையும் நகைப்பூச்சையும் ரசிக்கிறான். அவள் கூந்தலையே ரசிக்கிறான். கூந்தலில் வச்சிருக்கும் பூ, அந்த மலர்கள் அவனை மயங்க வைக்கிறது. அவள் விழியுடைய அசைவுல ரசிக்கிறான், குரலுடைய ஓசையை ரசிக்கிறான், புன்னகையை ரசிக்கிறான். இப்படி பெண்களுடைய அந்த காதலுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கின்றான். காதலன் காதலியை பார்த்து பார்த்து சாகடிப்பான். காதலி காதலனை பார்க்காமல் சாகடிப்பான். இந்த காதல் காமம், இந்த ஈர்ப்பு எப்படி வருது? நான் 100% ஆண் என்றா 100% ஆண் கிடையாது. நான் ஆண்னா என் தந்தை ஒருத்தரால மட்டும்தான் பிறப்பேன். நான் 100% பெண் கிடையாது. நான் பெண் என்றால் என் தாய் ஒருவரால் மட்டுமே நான் பிறக்க வேண்டும். உலகமே ஆண் பெண் இருவரின் சேர்க்கையால் உருவான ஒன்று. அதனால் அந்தந்த உயிர் அதன் அதன் எதிர்த்தட்டுகளை அனுபவிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பிறந்த பச்சிளம் குழந்தையை காட்டில் வாழும் ஒரு சாது சன்னியாசியிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்கின்றான். அவனுக்கு 13 வயது ஆகிறது. அவன் பெண் என்ற உருவத்தை அவன் பார்த்ததே கிடையாது அவன் வாழ்நாளில். அவன் செக்ஸை பற்றி இயற்கையாகவும் எந்த வகையிலும் அவனுக்கு தெரியாது. பச்சை பச்சையான விஷயங்களே மஞ்சள் புஸ்தகத்தில் படிக்கவில்லை, காமசூத்திரத்தில் படிக்கவில்லை, ப்ளூ ஃபிலிம்ல பார்க்கல, தியரிட்டிக்கலாகவும் தெரியாது, ப்ராக்டிக்கலாக. அந்த பெண் என்ற அந்த அந்த உருவத்தை அவன் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஆனால் 13 வயதை அடைந்தவுடன் அவன் கண்களை மூடினாலும் கண்களை திறந்தாலும் அவன் மனக்கண் முன் பெண்ணுக்குரிய உருவங்கள் வந்து வந்து போகும். அந்த ஆண்மகன் காட்டில் வாழ்கின்றான். பெண் என்ற உருவத்தை அவன் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் மனக்கண் முன்னால் அந்த காட்சிகள் அவனுக்கு வந்து வந்து செல்லும். இது எப்படி வருது? அவனுடைய உடல், இந்த உயிர் இந்த பிறவில்தான் அந்த காமம் என்ற செக்ஸ் என்ற இச்சைக்கு ஆளாகவில்லை. ஆனால் அந்த உயிர், அந்த ஜீவன், அந்த ஆன்மா எத்தனையோ பிறவிகள் எடுத்து வருகிறது. அப்படி எத்தனையோ பிறவிகள் எடுத்து வரும் பொழுது அது பல கோணங்களில் அந்த காம இச்சைகளை அனுபவித்து இருக்கிறது. உயிரில் அது பதிவாக பதிஞ்சிருக்கு. அந்த காட்சிகள் 13 வயது அடையும் போது அந்த உடல் மெச்சூரிட்டி ஆகிறது. அப்போ ஒரு பெண் வயதுக்கு வரான்னா அப்போ அவங்க மென்சஸ் ஆகிறாங்கன்னு சொல்கிறது தான் வயதுக்கு வர்றது, பூ பெய்தல், ஏஜ் அட்டன் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உடல் அடுத்த சந்ததியினை உருவாக்குவதற்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். ஒரு ஆணிற்கு விந்து வெளிப்படுகிறது. அந்த விந்து எப்போ வெளிப்படுகிறதோ அவன் உடல் அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு தன் உடல் தயாராகிவிட்டது என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப அவன் கண்களை மூடினாலும் கண்களை திறந்தாலும் அந்த விந்து சாப்பிட்ட உணவிலிருந்து அந்த விந்து பை நிரம்பி அது வெளி தள்ளும் பொழுது எப்படி டேங்க்ல இருந்து தண்ணி ரொம்ப நாள் ஊத்துது, மோசன் மலக்குடல் நிறைந்தா எப்படி கழிவுகள் வெளியே தள்ளப்படுது, சிறுநீர் பை நிரம்பியவன எப்படி சிறுநீர் வெளியே தள்ளப்படுது, அதே மாதிரி நம்ம உடம்பில் விந்து பைன்னு ஒன்று இருக்கு. அந்த விந்து பை நிறைந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளும். அந்த விந்து எப்போ வெளியே வருதோ வரும்பொழுது அது ஏதோ ஒரு பெண்ணை ஏதோ தான் உடல் ரீதியாக மானசீகமா மனதளவில் அந்த செக்ஸை அவன் அனுபவித்த பின்புதான் அந்த விந்து தானாக வெளிவரும். இயற்கையாவோ செயற்கையாவோ அந்த விந்து சக்தியை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது தூக்கத்தில் கனவு நிலையில் தானாக வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது அந்த மனம், அந்த ஆழ் மனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த காம உணர்வுகள் தானாக உள்ளே ஆணும் பெண்ணும் இச்சை கொண்ட பின்புதான் இந்த விந்து சக்தி வெளியேற்படும். புரியுதுங்களா? இது உதாரணத்துக்கு அழகான ஒரு மாம்பழம் இருக்குது. இந்த மாம்பழம் பார்த்தா பூரணமா இருக்கு, பரிசுத்தமா இருக்கு, எந்த ஒரு குற்றமும் தெரியல. அந்த தோலை உரிக்கிறோம்,
அந்த சதையை நெருங்குறோம். கொட்டையை நெருங்கும் போது அந்த கொட்டைக்கு உள்ள இருந்து ஒரு வண்டு வெளியே வருது. இந்த வண்டு எங்க இருந்துச்சு, எப்போ வந்துச்சு? மேலே பார்த்தா எங்கேயுமே ஓட்டக்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா உள்ள ஒரு வண்டு இருக்கு. ஒரு வண்டு தேனை சாப்பிடுவதற்காக அந்த பூக்கள்ல உட்காந்து, அந்த மகரந்த துகள்களை உட்காந்து தேனை உறிஞ்சி குடிக்கும் போது தான் முட்டையிட்டு சென்றுடுது. அந்த மாம்பூல அது முட்டையிட்டு சென்றது போது அந்த பூ பிஞ்சாயிடுது. பிஞ்சி காயாகுது, காய் கனியாகுது. அந்த பழுத்து ரீப்பாயி மெச்சூரிட்டி ஆகும்போது, அந்த பழுத்து பூர்ணத்துவமாயி முழுமை அடையும் போது அந்த உள்ள இருக்கிற அந்த விதையில இருக்கிற அந்த வண்டு கொட்டையை துளைச்சி, சதையை துளைச்சி, தோலை துளைச்சி வெளிவருது. அதாவது சிறு குழந்தையா இருக்கும் போது விளையாட்டு புத்தியும், வாலிப தசையில் பால் உணர்வுகளும், முதுமையில் விரக்தியும் சலிப்பையும் ஏற்படுகிறது. இந்த உடல் மாறும்போது மனநிலை மாறுகிறது. ஒரு மனிதனுக்கு இந்த காம உணர்வுகள் எப்பொழுது வந்தது? அவர் என்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு பிறவி எடுக்கிறானோ, ஜனிக்கிறானோ, அன்றே பசி, தூக்கம், பால் உணர்வுகள் பதிவு செய்யப்பட்டு உயிரிலே பதிவு செய்யப்பட்டே வருது. அவங்க உடல்நிலையை மாறும்போது, பக்குவமாகும் போது அந்த காம இச்சைகளுக்கு ஆளாகும். டீனேஜ்லேயே எல்லாருமே அந்த காம உணர்வுக்கு ஆளாகிறாங்கன்னா, அந்த உடல் அடுத்த ஜெனரேஷனுக்கு தயாராகுதுன்னா அந்த ஆண் பெண் ஈர்ப்பின் தன்மை தானாக உருவாகுது. அந்த 13 வயசு ஆகும்போது டீனேஜில் காதல் வயப்படுவதற்கு காரணம் அந்த சுரப்பிகள், அந்த காம இச்சைகளை தூண்டுவது எல்லாமே உற்பத்தி அப்பதான் ஆகுது. அதனால அவங்க காமத்தை அதிகமாக வெளிப்படுத்துறாங்க, அந்த காதல் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துறாங்க. காமத்தை கட்டுப்படுத்தலாம், அழிக்க முடியாது. நிறைய பேர் ஆன்மீகவாதிங்க சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம் காக்கணும், பிரம்மச்சரியம் காக்கணும்னா சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம்னா என்னங்கன்னா, காமத்தை கடந்து செல்வதற்கு பெயர் தான் பிரம்மச்சரியம். ஒரு ஆன்மீகவாதி நினைக்கிறான் காமத்தை கட்டுப்படுத்தணும், இதுல ஞானத்தை இறைநிலை உணர்வதற்கு, அந்த தெய்வீக தன்மையை அடைவதற்கு இந்த விந்து சக்தி ஒஜோ சக்தியா ஆன்மீக சக்தியா மாறி அந்த சூட்சும தேகத்தை அந்த ஆற்றல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த உயிரை இறைவனோட ஒன்றோட போய் கலக்கும் ஒரு நிலை தான் முக்தி நிலை, மோட்ச நிலை. பிறப்பிறப்பிலேருந்து விடுபடுறோம் இல்லைங்களா? பிறந்தா இறக்கக்கூடாது, இறந்தா பிறக்கூடாது. அந்த தெய்வீக நிலையை அடைவதற்கு, பூர்ணத்துவமாக அந்த ஆன்மா முழுமை அடைவதற்கு அந்த காம உச்சைகளை கட்டுப்படுத்தும் போது அந்த ஆற்றலை, அந்த விந்து சக்தி உஜ சக்தியா ஆன்மீக சக்தியா அந்த சூட்சும தேகத்தை செய்து வளர்ப்பதற்கு அது பயன்படுகிறது. எப்போதும் ஆன்மீகவாதி பிரம்மச்சரியம் காக்கணும்னு சொல்லுவாங்க. உலக வாழ்க்கையில் உலகம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு விபச்சாரி கற்பை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா தான் கற்புள்ளவளா இருக்கணும்னு நினைக்கிறா, அவனால கற்புள்ளவளா இருக்க முடியல. ஏன்னா அது தினமும் தவறு செய்யறாங்க. ஒரு அரசியல்வாதி லஞ்சத்தை பற்றியே பேசிட்டு இருப்பான். ஒரு குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஒரு பெண் கற்பை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க உண்டு, குடும்பம் உண்டு, கணவருக்கு சேவை செய்யறது, குழந்தைகளை வளர்த்த அழகு, நல்லது கெட்டது போவாங்க. அந்த சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ யார் கற்பை பற்றி அதிகமாக பேசுனா இந்த விபச்சாரம் அவங்க பண்றவங்க தான் கற்பு உள்ளவை பற்றி அதிகமாக பேசுவாங்க. உலக வாழ்க்கையில் உள்ளவங்க லஞ்சத்தை பற்றி, அரசியல்வாதி லஞ்சத்தை பற்றியே பேசியிருப்பான். ஏன்னா அவன் அதுலேருந்து விடுபடன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் விடுபட முடியல, அதை தான் அந்த தொழிலாக வச்சுட்டு இருக்கிறான் அவன். அதனால அதே மாதிரி ஆன்மீகவாதியும் அந்த பிரம்மச்சரியத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறான், ஆனால் யாராலையும் விடுபட முடியாது. ஏன்னா இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு சில அமைப்புகள் இருக்கு, சகோதரன் சகோதரி அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க. ஒரு சில 12 வருடம் அந்த பாதிரியாருக்குன்னே படிப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, பாதிரியாருக்கு படிச்சு பிரம்மச்சரியத்தை காக்கிறேன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எந்த ஒரு ஆணும் பெண்ணும் யாரா இருந்தாலும், ஏன்னா நான் 100% நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆணும் கிடையாது பெண்ணும் இறைவனை சேர்ந்ததுனால, அந்த இணைந்ததுனால எனக்குள்ள ஒரு பெண்மை தன்மை இருக்கு. அந்த பெண்மை தன்மை அடைவதற்கு அந்தந்த உயிர் அதனை எதிர்த்தட்டுகளை அனுபவிக்க துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு 50 வயது பெரியவரை அணுகி உங்களுக்கு செக்ஸை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆச்சு, எனக்கு 4 பசங்க, 4 பிள்ளைகள், எனக்கு செக்ஸை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரு செக்ஸை பத்தி என்னன்னு சொல்றாரு. காமசூத்திரத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறாரு, ரதிமன்மத ரகசியத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாரு,
ஆண் பெண் புணர்ச்சியில 64 கலையும் அவர் அத்துப்படி. எப்படிலாம் அந்த 64 கலையும் நின்று உட்கார்ந்து படுத்த நிலையில் கையை மடக்கி காலம் மடக்கி தலையில் நிலை, இப்படி எத்தனை கோணங்களோ 64 நிலைகளையும் அவர் சொல்கிறார். கட்டி பிடிக்கிறதுல எத்தனை வகை, முத்தம் கொடுக்கல எத்தனை வகை, பாம்பு போல் எப்படி தழுவது, காற்றை புகாத போது எப்படி தழுவது, கொடி போல் எப்படி தழுவது, இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காமத்தை அனுபவிப்பதை பற்றிய அத்தனை நுட்பங்களையும் அவர் சொல்லுவார். அதாவது அவர் கார் ஓட்ட தெரியுது, அவருக்கு 1,00,000 கிலோமீட்டர் கார் ஓட்டி இருக்கிறார். ஆனா அவருக்கு காரினுடைய மெக்கானிசம் தெரியாது. அவருக்கு செக்ஸை அனுபவிக்க மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த செக்ஸ்ல இருந்து எப்படி விடுபடுவதுன்ற அந்த நுட்பம், அந்த சூட்சுமம் அவருக்கு தெரியாது. பெற்றோர்கள் ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்க போய் இடையில் கிடைத்த உபபொருள் தான். அவர்கள் அரிசியை தேடி போகும்போது இடையில் கிடைத்த உமீனம். அந்த காம உணர்வுகள் எப்படி விடுபடணும், நமக்குள்ள காமம் எங்க உற்பத்தி ஆகுது, மோகம்னா என்ன, தாபம்னா என்ன, ஏக்கம்னா என்ன, இந்த உணர்வுகளுக்கு மனிதன் ஏன் அடிமையாறான், இதுல இருந்து எப்படி விடுபடுவது, இந்த நுட்பத்தை இந்த சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது. இதற்கு ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ எதுவுமே கிடையாது. நம்ம காமத்தை பத்தி பேசிட்டா அபாச்சாரம் வாயை மூடுன்றாங்க, வாயை கழுவுன்றாங்க. ஏன்னா செக்ஸ்ன்ற ஒரு உணர்வு அது என்னன்னு தெரியல யாருக்குமே. ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு எதனால் வருது, காதல்னா என்ன, காமம்னா என்ன, இந்த டாபிக்கை நான் எங்க அப்பா அம்மாட்ட போய் நான் கேட்க முடியாது, என் சகோதர சகோதரிகிட்ட போய் பேச முடியாது, என் ஒத்த நண்பர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான், தெரிய மாட்டேங்குது. அப்ப நான் யார்கிட்ட தான் போய் இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறேன்? நான் எனக்கு டீனேஜில் இதனால எனக்கு படிப்பு பாதிக்குது, என் தொழில் பாதிக்குது, என் மனநிலை அதனால் பாதிக்குது, என்னோட வாழ்வாதாரம் பாதிக்குது, இந்த உணர்வுகளால் என்னை மனம் ஆக்கிரமிக்கிறதுனால இப்படி இதுல இருந்து நான் எப்படி விடுபடுவது, இதற்கு வழிமுறைகள் என்ன, இதை சொல்லிக் கொடுப்பவர்கள் யாரு, இதுக்குதான் இத காம காதல்னா என்னன்றத ஆன்மீகத்துல சில குருமார்கள் அதுல இருந்து எப்படி விடுபடுறது சில நுட்பங்களை சூட்சங்களை சொல்லிக் கொடுக்கும். இந்த காமத்திலிருந்து யாரால விடுபட முடியும்? ஞானி ஒருத்தரால மட்டும்தான் காமத்திலிருந்து விடுபட முடியும். எப்படி ஞானி ஒருத்தரால ஏன் விடுபட முடியும்னா, அவங்க தியானத்தின் மூலமா அந்த காமத்தினோட உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக உள்ள உணர்றாங்க. 8 அவஸ்தை மனத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. காமம், கோபம், மோகம், மதம், ஆசை, பொறாமை, டம்பம், பொய். இந்த உலக ஆசை இச்சையில போய் மாட்டிக்கிட்டு அலோலப்பட்டு அந்த தியானத்தின் உலகத்துல எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் சரி, அதுக்கு பேர் சிற்றின்பம் சொல்றாங்க. வாய்க்கு ருசியா சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அது நான்ற ஒரு புலன் நடக்கும். ஒரு மியூசிக் கேட்குறேன்னு வச்சுங்களேன், காதுன்ற ஒரு புலன் நடக்கும். ஒரு டிவி பார்க்குறோன்னு வச்சுங்க, கண்ணுன்ற புலன் நடக்கும். உலகத்துல எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் ஒரு புலன் அடங்கும், இல்லை 2 புலன் அடங்கும், மீதி புலன்கள்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனா செக்ஸ்ல மட்டும்தான் 5 புலன்களும் ஒரே சமயத்துல அடங்கும். அப்ப செக்ஸின் உச்ச நிலையை அடையும் போது ஆணுக்கு விந்து வெளிப்படுகிறது, பெண்ணுக்கு சுரநீதம் வெளிப்படுகிறது. அப்ப எப்ப விந்து வெளிப்படும்னா 5 புலனும் ஒரே சமயத்துல அடங்கும் பொழுது விந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுரநீதம் வெளிப்படும். அப்ப உச்சநிலை அடையும் போது கண்கள் மூடிக்கும். விந்து எப்ப வெளியப்படுதோ, பெண்ணுக்கு சுரநீதம் எப்ப வெளியப்படுதோ, செக்ஸின் உச்ச நிலையை அடையும் போது அவங்க கண்கள் மூடிக்கொள்ளும், நான் எழாது, சவுண்டு அப்படியே டோட்டலா நின்று போயிடும், அப்சர்வேஷன் ஆகாது. அப்ப சுவாசமே ஒரு செகண்ட் இயக்கம் நின்று போயிடும். உடல் பரிச உணர்வற்ற நிலையில ஒரு விதமான ஒரு இன்பத்தை அனுபவிப்போம். 5 புலன்களும் அடங்கும் போதுதான் விந்து வெளிப்படும், சுரநீதம் வெளிப்படும். ஸோ நாட் ஒன்லி செக்ஸ், 5 புலன்களும் அடங்குவது இதுக்கு ஒரே சமயத்தில் அடங்குவது செக்ஸ்ல மட்டும்தான். ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அந்த செக்ஸுக்கு அடிமையா இருக்குன்னா, ஒரே சமயத்துல 5 புலன்கள் நடக்குது. உலகத்துல அனுபவிக்க எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் அந்த செக்ஸுக்கு அனைத்து உயிர்களும் ஏன் அடிமையா இருக்குன்னா, அந்த சன நேரத்தில் அந்த கண்ணமைக்கிற கை சொடுக்க அந்த ஒரு சில வினாடிகள் அந்த உச்சநிலை அடையும் போது 5 புலன்களும் ஒரே சமயத்தில் அடங்குது. அதனால அதை சிற்றின்பம்னு சொல்றாங்க.
சிற்றின்பம் செக்ஸுக்கு மட்டும்தான் சிற்றின்பம் நினைச்சுக்காதீங்க. உலகத்துல எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் சிற்றின்பம் தான். ஏன்னா ஒரு கால வரைக்கும் உட்பட்டு முடிவிடக்கூடியது. அதனால அதை சிற்றின்பம்னு சொல்றாங்க. ஞானத்துல நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது அதை தியான நிலையில மேல்நிலைக்கு அதீத நிலைக்கு போகும்போது அதை பேரின்பம்னு சொல்றாங்க. பேரின்பம்னா என்னன்னா, ஒரு பெண் குறியில ஆண் குறியை வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு சிம்பாலிக்கா சிவனுக்கு ஒரு இதை சொல்லுவாங்க. சிவன் சொல்லும் போது அவர் ஒரு லிங்க தத்துவத்தை அவங்க சொல்றாங்க. லிங்கம்னா பெண் குறியில் ஆண் குறி இருப்பது போன்ற ஒரு அமைப்பை காட்டி தியானத்துல முடிவு நிலை என்னன்னா முக்தி நிலை மோட்ச நிலை அந்த அடையும் போது இந்த ஆன்மா ஜீவன் இறைவனோடு ஒன்றோட ஐக்கியமாகணும், ஈஸ்வரனோட ஒன்றோட கலக்கணும். இதுதானே அவங்க முடிவு நிலைன்னு சொல்றாங்க. அப்ப அது பேரின்பம்னு சொன்னாலும் 5 புலனும் அடங்கணும். சிற்றின்பம் சொல்லும் போது 5 புலன் அடங்குது. அது காலவரைக்கு உட்பட்டு முடிகிறது. பேரின்பத்துல தியானத்துல மனம் சமாதி நிலை அடையும் பொழுது அதே 5 புலன் அடங்கும். புரியுதுங்களா? இங்க ஒரு குழந்தை டாய்லெட் போயிருக்கும், அந்த சுவாசம் அந்த கட்ட துர்நாற்றம் எனக்கு மூக்குல சுவாசம் தெரியாது. தியானத்துல மனம் சமாதி நிலை அடையும் போது கொசு கடிச்சிட்டு இருக்கும், அது எனக்கு உணர்வே தெரியாது. காக்கா ஏதோ கத்திக்கிட்டு இருக்கும், அந்த சவுண்ட் எனக்கு தெரியாது. இப்படி 5 புலனும் அடங்கிய ஒரு நிலையில மனம் சமாதி நிலையை அடையும் போது அந்த பேரின்பம்னா இந்த ஆன்மா அந்த ஜீவான்மா பரமான்மாவோட இணையும் ஒரு நிலைன்னு சொல்றாங்க. அந்த உயிர் மனமும் ஒடுங்கும் ஒன்றோட ஒன்று கலக்கும் நிலைன்னு சொல்றாங்க. அதான் யோகம் நிலை, ஞான நிலை, முக்தி நிலைன்னு சொல்றாங்க. அதுக்கு 5 அடங்குனதுக்கு அப்புறம் மனம் சமாதி நிலை அடையுது. அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. 1 hour 2 hour 1 நாள் 2 நாள் மாசம் வருஷம் கிடையாது. சித்தர்கள்லாம் பல மாத கணக்கில் வருட கணக்கில் பல பிறவிகளாக உட்காந்து அப்படி தியானத்துல சமாதி நிலையில மூழ்கி இருப்பாங்க. இதுதான் 5 புலனும் ஒடுங்கிய நிலை, அடங்கிய நிலை. நாம என்ன சொல்ல வரோம்னா, சிற்றின்பமா இருக்கட்டும் பேரின்பமா இருக்கட்டும், இந்த இரண்டுமே முடிவு நிலை எங்க வருதுன்னா 5 புலனும் அடங்குவது. எங்கு போனாலும் 5 புலனும் ஒடுங்குவது அடங்குவது தான். அதனால உலக உயிர்கள் அனைத்தும் அந்த காம இச்சைக்கு அடிமையாக இருக்கு. இந்த காமத்தை காதலை எப்படி தெளிவுபடுத்துவது? எனக்குள்ள ஒரு பெண்மைக்குள்ள ஒரு பதிவு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் 100% ஆணும் கிடையாது. ஆனா அப்பா ஒருவரால பிறக்கணும்னா 100% பெண்ணுனா என் தாய் ஒருவரால பிறக்கணும்னா நான் உலகமே ஆண் பெண் இருவேரின் சேர்க்கையால அந்தந்த உயிர் அதன் எதிர்த்தட்டுகளை அனுபவித்து பிடித்து கொண்டிருக்குதுன்னு சொன்னேன். இப்ப எனக்குள்ள ஒரு பெண்மைக்குள்ள தன்மை பதிவாயிருக்கு. நான் ஆணாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பெண்மைக்குள்ள தன்மை பதிவாயிருக்கு. எனக்கு எதிரையில் 10 பெண்கள் நடந்து வராங்கன்னா அந்த பெண்மைக்குள்ள தன்மை ஒன்று இருக்கும். அது குள்ளமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், படிச்சிருக்கலாம். அவங்க என்னுடைய எண்ணங்கள், என்னோட உணர்வுகள், எனக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த எண்ணங்களோடு ஒத்து போகக்கூடிய அந்த கேரக்டர் உள்ள அந்த பெண்கள், அந்த 10 பெண்களில் ஏதேனும் ஒரு பெண் மட்டும்தான் என்னோட ஈர்ப்புத்தன்மை எனக்கு வரும். ஏன்னா எனக்குள்ள ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு சாயல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோ அந்த பெண்ணின் சாயலோடு ஒத்த பெண்கள் யார் வர்றாங்களோ அவங்களும் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா பெண்ணும் இருக்காது. நடிகைகள், சினிமா நடிகைகள்லாம் பார்த்தா எல்லாமே அழகு உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சில நடிகைகள் அவங்களுக்கு ஈர்ப்பு வரும். எல்லா நடிகைகளும் அசிங்கமா இல்லை, இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சாயல் உள்ளவங்க, பர்டிகுலர் அந்த தோற்றம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உள்ள பதிவு செய்யப்பட்ட அந்த பெண்மைக்குரிய தன்மைக்கு உள்ள சாயலோடு ஒத்திருக்கிற அந்த உருவம், அந்த குணங்கள், அந்த கேரக்டர் ஆக்டிவிட்டிஸ் இவங்க அது எதிராவில் வரும்போது தான் அந்த ஈர்ப்பு 2 பேருக்கும் ஏற்படும். இல்லைங்களா? நம்ம சீட்டு விளையாடுறோன்னு வச்சுங்களேன், தோத்துட்டா அடுத்து மோதிரத்தை அட வைப்பான், செயினை அட வைப்பான், வாட்ச் அட வைப்பான். அதில் மேலும் மேலும் வெறியை ஏற்படுத்தும் போதே வெறுப்பு ஏற்படுத்தாது. இப்போ செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நாம் தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறோம், ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து விடுபடணும்ல. ஏன் விடுபடலை? ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த இச்சைக்கு ஆளாகுது. அந்த மோகம் என்ற வலைக்குள் போய் மனம் மாட்டுது. புரியுதுங்களா? இதுல இருந்து எப்படி விடுபடணும்?
அந்த பெண்ணுக்கு உள்ள தாட்டு பதிவாயிருச்சு. அந்த நினைவுகள் வந்தாலும் அந்த காட்சிகளை மீண்டும் பார்த்தாலும் அந்த மீண்டும் அந்த அனுபவிக்க துடிக்கும் ஒரு உணர்வுக்கு பேர் தான் மோகம்னு அர்த்தம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அந்த கடை வழியாக போகும்போது அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும். நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு கடையில் பழக்கப்படுத்தினா அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது உடனே பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். சாராயம், அதாவது ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்க அந்த கடைகளை வழியாக போகும்போதோ அந்த பாட்டிலை பார்க்கும்போதோ அந்த உணர்வு தோணும். இன்றைக்கி மாலை ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், வீட்டில் வேலை வேட்டிக்கெல்லாம் போகல, ஆனால் டெய்லி தினசரி வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்க அந்த கடையில் சாப்பிடுவாங்க, பழக்கமாக இருக்கும். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுன்னா இன்றைக்கி வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, குழந்தைங்க மனைவியோட உட்காந்து டிவி பார்த்துருக்குறாரு. ஆனால் அந்த 5:30 மணி ஆனோன்னா அதுக்கு அந்த ஃபீல் ஆகும், அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்ற உணர்வு வரும். உடனே அவர் சட்டையை போட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவார். அதாவது ஒரு அனுபவிக்கப்பட்ட இன்ப அனுபவம் உள்ள பதிவு செய்யப்பட்டது அந்த காட்சிகள் வரும்பொழுதும் அந்த தாட்ஸ் அந்த எண்ணங்கள் மீண்டும் அந்த உள்ள வந்தாலும் அந்த இன்பத்தை மீண்டும் அனுபவிக்க துடிப்பதற்கு பெயர் தான் மோகம்னு அர்த்தம். அது டிவி சீரியலாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அந்த மோகம்ன்றது மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்குது. இந்த காமத்திலிருந்து ஏன் விடுபட முடியும்னா இந்த மோகம் என்ற வலையில அவங்க மாட்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மோகத்திலிருந்து யார் விடுபட முடியும்? இந்த காமத்திலிருந்து யார் விடுபட முடியும்? அதுக்கு ஒரு காலத்துல தாசின்ற ஒரு இனம் இருந்தது. இப்போ விபச்சாரிங்க அப்படிலாம் சொல்றாங்க. அந்த இனம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா அந்த காலத்துல தாசின்ற ஒரு இனம் எதற்காக? ரிஷி பிண்டம் ரா தங்காதுன்னு சொல்லுவாங்க. ரிஷினா சாது சன்னியாசிகள், இவங்க ரிஷின்னு சொல்றோம்னா, பிண்டம்னா இந்த உடல். இந்த உடல் ரா தங்காது. ரா தங்காதுன்னா ராத்திரி ஆனா தங்காதுன்றான். தங்காது ஏன் தங்காதுன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு மனைவி இருக்கிறாங்க, அவங்களோட அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிறாங்க. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில இருக்கும்போது, இந்த தியான நிலையில இருக்கும்போது அவங்க மனம் ஒருநிலைப்படும் போது பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆகும்போது ஒரு சூரிய ஒளி நேராக படுது, அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு அந்த லென்ஸை மேலே கீழே கொஞ்சம் லேசாக தூக்கி இறக்கும் போது அந்த ஒளி ஒரு புள்ளியில் படும், ஒரு புள்ளியாக குவியும் போது அங்கே ஒரு வத்தி குச்சியோ ஒரு பேப்பரோ வச்சோ பற்றிக்கும். அது மாதிரி மனம் ஒரு நிலைப்படும் போது ஒரு நிலையில் குவியும் பொழுது அந்த இடம் வெப்பமாடுது. அப்போ உடல் அந்த வெப்பம் எவ்வளோக்கு எவ்வளோ மனம் ஒடுங்கி உள்ளே குவிகிறதோ தியானத்தில் உடல் சூடாகுது, ரத்தம் சூடாகுது. ரத்தம் சூடானால விந்து ரத்தத்திலிருந்து பிரியுது. அப்போ காமம், கோபம் மற்ற அனைத்து உணர்வுகளுக்கும் அந்த ஸ்பிரிட்டு வெளிப்படுது. எப்போ உடல் அந்த தியானத்தின் அந்த அதீத நிலையை அடைய மேலே போக ஒரு பால் அடுப்பு வச்சு கொதிக்க வைக்கிறோம், பால் பொங்குது. அந்த பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த பொங்குற ஒரு நிலை தான் அந்த காம வாயப்படுறாங்க. ஏன்னா ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் போய் அந்த காமத்தில் போய் அடிமை ஆயிடுறாங்க, லாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பொங்கி வரும்போது அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. அந்த காம மெடிடேஷன்ல பண்ணும்போது காம வசப்பட்டு நிறைய பேர் உலக வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில பெண் இச்சையில போய் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் தியானத்தின்ல செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அதீத நிலையை அடையும் போது அந்த பால் பொங்குற ஒரு நிலை தான் அது, இதுங்களா. அப்போ உடனே அந்த அடுப்பை அந்த சூட்டை கம்மி பண்ணணும், ஸ்லோ பண்ணணும். இல்லைன்னா ஒரு குளிர்ச்சியை ஒரு தண்ணி கிண்ணி தெளிச்சா குளிர்ச்சியான பொருளை தெளிக்கும் போது உடனே அது டக்குன்னு அந்த பால் பொங்குறது நின்றுடும். புரியுதுங்களா? இப்போ ஒரு காலகட்டத்தில் துவக்க நிலை ஆன்மீகவாதிகளுக்கு அந்த பால் பொங்குற ஸ்டேஜ் தான் அது. பார்த்துங்க, அந்த துவக்க நிலை ஆன்மீகவாதிக்கு பால் பொங்குறத நிறுத்த ஒரு சிறு டெக்னிக்கு என்னன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பயிற்சி குருமுகமாக இருந்து தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு நிலையும் அடுத்த நிலைகள் படிநிலைகள் இருக்குது. அந்த ஆல்டர்னேட்டிவ் மாற்றி அந்த பயிற்சிகளை கொடுப்பதற்கு சரியான குருமுகமாக இருந்து அவங்க கற்றுக்காதனால, அதனுடைய நுட்பம் சூட்சமம் தெரியாதனால அந்த காம இச்சைக்கு போய் மாட்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு சில பயிற்சி மாற்று பயிற்சிகளை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த காம உணர்வுகள் உள்ள அடங்கிடுது. அடுத்த நிலை என்ன ஆகுதுன்னா, நீ எவ்வளோ அடுப்புல எரிஞ்சாலும் அந்த பொங்கி வராது, சுண்ட ஆரம்பிச்சிடும். ஒரு நிலைக்கு மேலே போகும் பொழுது அந்த பால் சுண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ காம இச்சைகள் அடங்கிடும். புரியுதுங்களா?
அப்போ தியானம்ன்ற ஒரு பயிற்சி பண்ணும் பொழுது உள்ள வந்து செக்ஸை நம்ம புடம் போட்டு பார்க்கணும். அப்போ 3 சக்திகள்னு சொல்லுவாங்க. இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி. இது 3 சக்திகள் நமக்கு அந்த செக்ஸை பற்றி உள்ளுக்குள்ள தியானத்தில் உணர முடியும். சொல்லுங்களா? இந்த செக்ஸினுடைய இன்னர் நவுட்டு அவ்வளோ நுட்பத்தையும் அவ்வளோ சூட்சுமத்தையும் தியானத்தில் அவங்க உணர்வாங்க. செக்ஸ்னா என்ன? ஆண் பெண் இருவரும் இணையிறது தான் நம்ம செக்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாலே செக்ஸ் வந்து ஒரு 11 வகையாக பிரிக்கப்படுது. புரியுதுங்களா? ஆணும் பெண்ணும் இணைவது அந்த இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற உறவில் இணைவது மட்டும்தான் உத்தமமானது, பரிசுத்தமான ஒரு நிலை. அந்த ஆன்மாவை மேல்நிலைக்கு அடுத்த ஒரு மேலான ஒரு பிறவிக்கு எடுத்து செல்லுது. புரியுதுங்களா? ஆனால் மற்ற அனைத்து செக்ஸில் அந்த காம இச்சையில் ஆட்கள்லாம் அது கீழான பிறவிக்கு எடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆணும் பெண்ணும் இணைவது ஒரு நிலை, இது ஒரு செக்ஸ். ஆணும் ஆணும் இணைவது ஒரு செக்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஹோமோ செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெண்ணும் பெண்ணும் இணைவது அந்த காம இச்சையில் அது வந்து லெஸ்பியன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா? அலிகளோடு புணர்ச்சி செய்வது, அலிகளோடு புணர்ச்சி செய்வதுன்னா அது ஒரு அது அது விளக்கம் சொன்னால் அது ரொம்ப பெரிய சிலபஸ். அடுத்து சுயமா இன்பம் கொள்றதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுய இன்பம்னு சொல்லுவாங்க. தனக்குத்தானே செக்ஸை அனுபவித்து கொள்ளும் ஒரு அப்புறம் கற்பனை புணர்ச்சி. அடுத்து கற்பனை புணர்ச்சி சொல்லுவாங்க. அடுத்து மிருகங்களோடு புணர்ச்சி செய்கிறாங்க. இதுக்கு ஒரு சூத்திரம்லாம் சொல்கிறாங்க. எந்தெந்த மிருகத்தை எப்படி எப்படி அனுபவிக்கும். அது ரொம்ப காம வெறி உள்ளவங்க. அவங்க அடுத்து செயற்கையான பொருட்களை கொண்டு செக்ஸ் அனுபவிக்கிறாங்க. இது இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி சில மெடிடேஷன் பெரிய நிலைகள்லாம் போகும்போது இந்த உடம்பு சூட்சுமத்தில் தன்னை விட்டு பிரிப்பாங்க. தன் உயிர் அந்த மனம் பிரியும். அப்படி பிரிந்து வெளியில் நம்ம சூட்சுமத்தாக வெளியே வரும். மெடிடேஷனில் ஒரு நிலையை அடையும் போது அந்த சூட்சும தேகம் பிசிக்கலாக உள்ள ஒரு பாடியை போய் அனுபவிக்கும். பிசிக்கலாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு தேகத்தில் உள்ள பெண்களோடு அந்த சூட்சும தேகம் அனுபவிக்கிறது ஒரு நிலை. இந்த பிசிக்கல் பாடி கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த தேகம் இருக்குது, பிசிக்கல் பாடியை ஒரு ஆவி வடியில ஒரு பெண் இருக்கிறான். அதாவது சூட்சுமத்தில் காற்றுல ஆவி உலகத்தில் இருக்கிற ஒரு பெண் அந்த அவன் இந்த பிசிக்கல் பாடியை அனுபவிக்கிற ஒரு நிலை உண்டு. இது நிலை. புரியுதுங்களா? நான் இந்த சூட்சும தேகத்திலிருந்து நான் வெளியில பிரிகிறேன். புரியுதுங்களா? பிசிக்கல் பாடியிலேருந்து சூட்சும தேகம் பிரிய வருது. இந்த சூட்சும தேகம் காற்று இருக்கும், அந்த சூட்சுமத்தில் இருக்கும் அந்த பெண்ணோடு இச்சை கொள்வது, இல்லை ஒரு அந்த ஆணோடு இச்சை கொள்வது. புரியுதுங்களா? இது 7-14 லோகம் சொல்றாங்களா? அதால சுதால பாதாள விதால நரகலோகம் சொல்லுவாங்க, பூலோகம் பூலோகம் சொர்க்கலோகம் 7 சொல்றாங்க. ஞானத்துல மெடிடேஷன்ல போகும்போது அந்த தேவலோக பெண்கள்லாம் சொல்றாங்க. தங்க விக்கிரகம் மாதிரி அந்த கற்கள் சிலைகள் செதுக்குனா எப்படி இருக்கும், அந்த மார்போட அமைப்பு, இடையினுடைய அமைப்பு, பெடக்ஸ் அந்த பிரிச்சு இருக்கும். அது அப்படியே தங்க கோல்டன் விக்கிரகம் மாதிரியே இருப்பாங்க. நம்மளுடைய நுனி விரல் போய் அந்த சூட்சுமத்தில் பிரிஞ்சு அந்த அந்த உலகத்துக்கு போகும்போது சும்மா டச் பண்ணாலே போதுமா, தொட்டாலே போதுமா, ஒரு பெண்ணை ஒரு புணர்ந்ததுக்கான இச்சை கொண்டதுக்கான அந்த அனுபவம் அப்படியே வருமா. தொட்டாலே டைரக்டாக இணைய கூட வேணாமா, தொட்டாலே அந்த புணர்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய குருமார்கள் இதுக்கு வந்து தடை சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சூட்சுமா வெளியே போதோ அவ்வளோக்குள்ள நம்ம ஆற்றல் சக்தி விரயமாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இது நம்ம வந்து பூலோகம்ன்ற ஒன்று வேறு, அது வேற ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு பட்டம் நூல் விடுற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி, ஒரு ஃபியூல் நமக்கு தேவை. அது மெடிடேஷனில் ஒரு அதீத ஒரு சக்தியை நம்ம வச்சிருக்கும் பட்சத்தில் தான் அதுக்குன்னு பிரணாம தியான பயிற்சிலாம் பண்ணி அந்த குண்டலினி ஆற்றல் பெற்று தான் அதை பிரிஞ்சு போகிறோம், நம்ம கொண்டு போகிறோம். புரியுதுங்களா? கொண்டு போகும்போது அந்த பெண்ணோட இச்சை கொண்டுட்டிங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது அந்த ஆற்றல்லாம் குறைஞ்சிரும். அப்போ அந்த ஃபியூலுக்கு இல்லாமல் போயிடும். நடு வழியில் அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பூலோகத்தையே வந்து அடையாது. ஸோ இந்த பாடி டெட் பாடியாகவே இருக்கும். அப்படியே அவங்க வரையவே மாட்டாங்க, இறந்துடுறாங்க, காற்று லோகத்துலேயே நிற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காற்று லோகத்துலேருந்து மனிதன் வந்து வாழ்க்கை பல இதில் இருக்குனாங்க. நீரில் இருக்குது, நெருப்பு உலகம் இருக்குன்றாங்க, தனித்தனி உலகம் இருக்குன்னு, ஒவ்வொருத்துலேயும் மனித வாழ்கிறாங்கன்றாங்க. அதில் 7-14 லோகம் இருக்குதுன்றாங்க. அதில் வந்து
நம்ம தியானத்துல இந்த போகும்போது குருமார்கள் தடை செய்யறாங்க, இதெல்லாம் போகக்கூடாது, உன் சக்தி விரயமாச்சுன்னா அடுத்த படிநிலையில் ஞானத்தை அடைய முடியாது, இறைநிலை உணர முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஆர்வ கோளாறுல இந்த காம இச்சையின் வசப்பட்டு அந்த மேல போய் அந்த பெண்ணோடு சூட்சுமத்துல இருக்க அந்த பெண்களோடு இச்சை கொள்வதும் உண்டு. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த காமன்றது 11 விதமாக நம்ம இருந்தாலும் முறையான ஒரு காமம் ஏன்னா செக்ஸ்ன்றது கணவன் மனைவி என்ற இல்லற வாழ்க்கையில் இணைவது மட்டும்தான் புனிதமானது, பரிசுத்தமானது, தெய்வீகமானது. இந்த உயிர், இந்த ஆன்மா ஜீவனை அடுத்த மேலான ஒரு பிறவிக்கு எடுத்து செல்லும். மீது அனைத்து விதமான காம இச்சைகளும் கீழான நிலைக்கு கீழான பிறவிக்கு எடுத்து செல்லக்கூடியது. இந்த சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சாது சன்னியாசிகளும் தியானத்துல இதை முழுமையாக உணர்ந்திருப்பதனால அவங்க காமத்திலிருந்து வெளிப்படுறாங்க. ஒரு மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு மோடி மாஸ்தான் வித்தை காமிப்பான். ஒரு பாம்பு இருக்கும், ஒரு கீரைப்பிள்ளை இருக்கும். கடைசி அந்த வித்தை காட்ட முடிச்சு கடைசியா என்ன பண்ணுவான்னா எப்போன்னா ஒரு தாயத்து வைப்பான். அதை அவனோட கடைசி பிரின்சிபல்னா தாயத்து வைக்கிறது தான் அவனோட வேலை. அது நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் இப்போலாம் அந்த மண்டை ஓட்டை வச்சுலாம் மோடி மாஸ்தான்லாம் இப்போலாம் இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் பார்ப்போம், ஆர்வ கோளாறில் போய் நின்று அடி வேடிக்கை போவோம், சைக்கிளில் போயிட்டு இருப்போம், நின்று வேடிக்கை போவோம். ஒரு ட்ரிப்பு பார்க்குறது, 2 ட்ரிப் 3 ட்ரிப் பார்க்குறது. கடைசி என்ன சுற்றி வந்தாலும் அந்த தாயத்தை வைக்கிறது தான் இவன் செய்கிறான்றது எனக்கு தெரிஞ்சிடும், புரியுதுங்களா. அதனால் ஒரு இவன் இதை தான் செய்கிறான்னு தெரிஞ்சனால அதுக்கப்புறம் 4ஆவது ட்ரிப்பு 5ஆவது ட்ரிப்பு அந்த அவன் என்ன தான் வித்தை காமிச்சதான் அதை பற்றி சிந்திக்க மாட்டான். நம்மளோட உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் வந்துடும். அது மாதிரி இந்த உள்ளுக்குள்ள அந்த காமத்தை பற்றி என்ன அவுட்டு உள்ள புடம்போட்டுன்னு அனைத்தையும் அந்த சக்தி விசாரணை செஞ்சதுக்கப்புறம் அந்த காம இச்சையில் சூட்சுமத்தை நுட்பத்தை உள்ளே உணர்ந்த பின் அதிலிருந்து அவங்க விடுபடுறாங்க. அந்த நுட்பத்திலிருந்து விடுபடுறாங்க. ஒரு மலை உச்சியிலிருந்து அது மலை தண்ணி உற்பத்தி ஆகுது, அது நேராக போய் கடலில் போய் கலக்குது. ஆனால் கடலில் கலக்காம அதை விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு செயலுக்கு பயன்படுத்துறது. ஆனால் உலக வாழ்க்கையில் உள்ளவங்க எல்லாம் என்னன்னா அந்த விந்து சக்தியை அப்படி கடலில் போய் கலக்கிற மாதிரி தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அந்த சாது சன்னியாசிகளும் அந்த விந்து சக்தி ஒஜ சக்தியா ஆன்மீக சக்தியா அந்த சூட்சுமத்துக்குள்ள அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இறைவனோட அந்த ஒன்றரை கலக்கிறதுக்கு பயிற்சி. நம்ம சாப்பிட்ற உணவு 8 மணி நேரம் தான் வேலை செய்யும், அதுக்கு தான் அந்த நம்ம உணவுல இருந்து ஆற்றல் கிடைக்கும். ஆனால் தியானத்தில் அந்த சூட்சுமா அந்த சின்ன குழந்தை பிறந்த குழந்தை மாதிரி இருக்குது, அதை எப்படி சாப்பாடு போட்டு ஃபீட் பண்ணி அந்த குழந்தை வளருது, அது மாதிரி உள்ள சூட்சுமத்தை வளர்க்குறதுக்கு நம்ம சாதாரண சாப்பாடுனால டெவலப் பண்ண முடியாது. அதற்கான தியான பயிற்சியோ பிராணாயாம பயிற்சி வாசி பயிற்சி இது மாதிரி நிறைய நுட்பங்களை யோக பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. செய்யும்பொழுது அந்த எனர்ஜியை பாடியில் கன்வெர்ட் ஆகி அந்த சூட்சுமம் டெவலப் ஆகிட்டே வருது. அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி இது ஆற்றல் சக்தி பிரபஞ்சத்திலேருந்து உள்ள ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு சில பயிற்சிகள்லாம் பண்ணும்போது அவங்க இந்த ஏன் காமத்திலேருந்து அவங்க விடுபடுறா உள்ள சக்தி விசாரணை பண்ணுறாங்க. தியானத்தில் அந்த புடம் போட்டு பார்க்கும்போது அந்த காமத்தில் அத்தனை நுட்பத்தையும் சூட்சுமத்தையும் அவங்க உள்ள உணர்ந்துடுறாங்க. அதனால அவங்கள அதிலிருந்து விடுபட முடியுது. ஞானிகளுக்கு சித்தர்களுக்கு சொல்லுங்களா. இது அந்த காலத்தில் தாசின்னு ஒரு இனம் இருந்ததுன்னு சொன்னால் இது அது அந்த தாசின்னு அந்த பெண்ணை ஒரு தாய் ஒரு வளர்ப்பு தாய் வளர்ப்பான். அதுக்கு அவளுக்கு காம கலைகளை அத்தனையும் சொல்லிக் கொடுப்பான், இன்னும் அவுட் டெட் சொல்லிக் கொடுப்பான். இப்போ ஒருத்தன் அரசர் வராரு, அவனை அவரை எப்படி கவுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பான். பின்னாடி மந்திரி வருவாரு, அவர் எப்படி கவுக்கணும். படைத்தளபதி வராரு, அவங்க கால் அடியில விழுந்து கிடக்கும். கோடான கோடி பணம் பேர் புகழ் வச்சு சம்பாதிச்சான், கோடீஸ்வரன் அவனை தேடி வருவான். அவனை எப்படி அடிமையாக்குறது, அவன்கிட்ட இல்லை மொத்த பணத்தை எப்படிலாம் பிடுங்கணும். கடைசியா அவன்கிட்ட எல்லா பணத்தையும் கறந்தாச்சு, இதுக்கு மேல அவன்கிட்ட பணம் கறப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அவனை எப்படி எட்டி உதைச்சு துரத்துறது அதையும் சொல்லி கொடுப்பான் இல்லைங்களா. ஒரு ஆணை எப்படி வசப்படுத்தணும், எப்படி வசியப்படுத்தணும், அதெல்லாம் அதை பேசுற டெக்னிக் எல்லாமே சொல்லி கொடுப்பான் இல்லைங்களா. அந்த இச்சை ஒரு ஆணினம் தன் அடிமையா காலடியில விழுந்து கிடக்கிறதுக்கான அத்தனை சொல்லிக் கொடுப்பான்.
அப்ப அந்த தாய் சொல்ற முதல் பிரின்சிபல் என்ன சொல்லுவான்னா, அந்த தாசிக்கு சொல்லி கொடுக்குற முதல் பிரின்சிபல், எந்த காரணத்தை கொண்டும் உன்னை பல ஆண்கள் அனுபவிக்க வருவாங்க. இப்ப அப்பா வந்து தாய் தந்தை வருவாரு, உன்னை அனுபவிச்சுட்டு போயிடுவாரு. பின்னாடியே பையன் வருவான். பையன் வந்து உடனே செக்ஸ் அனுபவிக்கிறதுக்கு வருவான், காமம் கொள்வதற்கு வருவான். என்னடா இப்பதான் தந்தை அனுபவிச்சுட்டு போயிருக்கிறாரு, பின்னாடியே பையன் வரான். அப்ப என்னை அனுபவிச்சா நான் தாய் ஸ்தானத்துக்கு ஆகிறேன்னு, அதெல்லாம் நீ மனசுல பார்க்க கூடாது. உறவு முறை நீ கொல்லவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம் அனைத்தும் பணம் பறிப்பது மட்டும்தான் உன்னுடைய நோக்கமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல் சொல்லி கொடுப்பா, நீ எந்த ஆண்கள் மீதும் பிரேமை கொள்ளக்கூடாது, காதல் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலே அவர் சொல்லிக் கொடுக்குறது. அனைத்து ஆண்களையும் உனக்கு அடிமையாக்கணும், பணம் பறிக்கிறது, அந்த நுட்பத்தை முழுக்க முழுக்க அவர் சொல்லி கொடுப்பார். மூன்றாவதா ஒரு பிரின்சிபல் கொண்டு வருவா, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தும் அவளுக்கு. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சாது சன்னியாசிகளே உன்னுடைய காம இச்சைக்கு இணங்க விடாது அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா உலகம் முழுவதும் மற்ற அனைத்து ஆண்களும், உலகம் முழுவதும் அரசனிலிருந்து, மந்திரியிலிருந்து, படைத்தலைவரிலிருந்து, கோடான கோடி பணம் பேர் செல்வந்தர்கள்னு உனக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா அந்த சாது சன்னியாசிகளை என்னைக்கு உன் இச்சைக்கு ஆளாக்குறியோ அன்னைக்கு அவனுங்க காமத்தினுடைய நுட்பத்தை என்ன நோட்டு அவங்க தெரிந்து வைத்திருப்பதனால் அவர்கள் ஒரு முறை உன்னோட சுகபோகத்தை அனுபவித்து விட்டார், அவருடைய செக்ஸ் இன்பத்திற்கு நீ ஏங்கி தவிப்பாய். அதனால எது காரணம் கொண்டும் சாது சன்னியாசிகள், ரிஷிகளே, முனிவர்களே அந்த இச்சைக்கு இணங்க விடாது அப்படின்னு மிக முக்கியமா தெளிவுபடுத்துவான். 3 விஷயத்தை சொல்லுவாங்களா. 1, லவ் பண்ணக்கூடாது. 2வது, பணம் பறிப்பது ஒரு நோக்கம். 3, வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது, உறவுகள் முறைகள்லாம் பார்க்கக்கூடாது. 3வது, சாது சன்னியாசிகளை சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் தியானத்தில் முழுமையாக அந்த காம உணர்வுகளை பற்றிய நுட்பத்தை, சூட்சுமத்தை புரிந்து வைத்திருப்பார்கள். அதனால அவர்கள் காம இச்சைக்கு நீ கடைசி வகை அடிமையாக இருக்க வேண்டி வரும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவார். முதலில் காமத்தை பற்றி ஒரு ஈஸ்வரன் பார்வதியை அனுபவித்து விட்டு முதலில் காமசூத்திரத்தை சொல்கிறார். உலக மனித இனத்திற்காக ஈஸ்வரன் தான் முதலில் செக்ஸை பற்றி, காமத்தை பற்றி இந்த சூத்திரங்களை ஈஸ்வரன் முதலில் உலகத்துக்கு தெரிவிக்கிறார். இதை பார்வதியை அனுபவித்து விட்டு அந்த காம கலையிலிருந்து அந்த நுட்பங்களை சொல்வதை நந்தீஸ்வரர், ஈஸ்வரன் சொல்லுவதை நந்தீஸ்வரன் உள்வாங்கி அவர் அது காமசூத்திரத்தை எழுதுகிறார். காமத்தை முதல் சொல்லியது யார் என்றால் ஈஸ்வரன். அதை நந்தீஸ்வரர் உள்வாங்கி அவர் அதை காமசூத்திரமாக நூல்களாக வெளியிடுறார். புரியுங்களா? ஸோ இந்த உலகத்தில் முதல் காமசூத்திரத்தை வெளியிட்டவர் உடம்பு, மனித உடம்பு மாட்டின் தலை உள்ளவர் எப்படி காமத்தை சொல்வார் எப்படி தெரியும்னா, அவர் உள்ள ஈஸ்வரனோட சொல்கிற செய்திகளை உள்வாங்கி முதல் காமசூத்திரத்தை எழுதியவர் நந்தீஸ்வரர். அந்த சிலபஸை ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைனஸ் பண்ணி கொஞ்சம் விலாவாரியாக டெப்த்தாக யார் சொல்கிறாருன்னா வாட்சானவர்ன்றவர் அந்த அந்த காமசூத்திரத்தை இன்டெப்த்தாக கொண்டு போகிறார், பிரிக்கிறார். அப்படியே ஒரு கேசரி இருக்குன்னா ரவை தனியாக, முந்திரி தனியாக, எப்படி திராட்சை தனியாக, இது மாதிரி பிரிக்கிற மாதிரி அந்த சிலபஸை ஒட்டுமொத்தமாக அவங்க சொன்னதை சிலபஸ் பிரிக்கிறார். மொத்தத்துக்கும் காமசூத்திரத்தை இன்னொன்று விட்டு ரொம்ப எளிமைப்படுத்துகிறார். இன்னும் அப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னா, வாட்சானவர் காமசூத்திரத்தை நந்தீஸ்வரருக்கு அடுத்து வாட்சானவர் எழுதுறாரு. அதுக்கு அடுத்து கொக்கோக முனிவர்ன்றது ரதி மன்மத ரகசியன்ற டாபிக் எழுதுறாரு. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுக்குறாரு. அதில் கொக்கோக முனிவர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 50% சைக்காலஜிக்கலாக இருக்கும், 50% மருத்துவமாக இருக்கும். ஒரு காமத்தினால, செக்ஸ்னால இப்போ சிப்லிஸ், சபாரியா, என்னமோ எய்ட்ஸ் இதெல்லாம் நோயெல்லாம் ஆகுதுங்களா,
அத்தனை வியாதிகளுக்கும் மருத்துவத்தை அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த ரதி மன்மத ரகசியம் பார்க்க போனால் அது மருத்துவ நூலுன்னு சொல்லலாம், மனோதத்துவ நூலுன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த உணர்வுகளை பற்றி தெளிவாக சொல்லி இருக்கும். ரதி மன்மத ரகசியத்தில் கொக்கோக முனிவர் எழுதுனதுன்னு ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்க. பாதி மருத்துவம், பாதி அந்த பெண்ணுடைய எந்தெந்த பெண்ணை எப்படி எப்படி இச்சை கொள்ளணுன்றது ஒரு நியதிகளை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்தந்த டீனேஜில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பெண்களுடைய அந்த பருவநிலைகள், அவங்க மடந்தை, பெரிளம்பெண், இப்படின்னு பெண்களுடைய நிலைகள் வரும் இல்லைங்களா, மங்கை அப்படின்னு. அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கு அந்த தகுந்த மாதிரி அவங்க மனோநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க இச்சைகள் மாறும். இதெல்லாம் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அடுத்து திருவள்ளுவர் வந்து காமத்துப்பால்ன்ற ஒரு நூலை எழுதுறார். அவர் வந்து அறத்துப்பால், பொருட்பால் எழுதுனது இல்லாமல் இன்பத்துப்பால், காமத்துப்பாலை எழுதியிருக்கிறார். ஒரு ஆண் பெண் உணர்வுகளை இன் அண்ட் அவுட் சைக்காலஜிக்கல், அந்த மனோதத்துவ ரீதியாக அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும், ஒரு கணவன் மனைவி உணர்வுகள் எப்படி இருக்கும், காதலி உணர்வுகள் எல்லாம் தெளிவாக புட்டு வைப்பார். அந்த அதில் இன்டெப்த்தாக அந்த இன்பத்துப்பாலில், காமத்துப்பாலில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். வடநாட்டில் பல புலவர்கள் இருக்கிறாங்க. அந்த செக்ஸு பற்றிய நூல்கள் நிறையா இருக்குது. வடநாட்டில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் பெரும்பான்மையாக இருக்குது. நமது இது வந்து அது பல கோணங்களில் எழுதியிருக்கிறாங்க. அந்த செக்ஷனுடைய சிலபஸு இந்த ஆண் பெண் ஈர்ப்பு எப்படி ஏற்படுது, இந்த காதல்னா என்ன ஃபஸ்ட்டு புரியுங்களா. ஏற்கனவே சொல்லியிருக்க, நமக்குள் ஒரு பெண்மை தன்மை இருக்கும், அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆண்மை தன்மை இருக்கும் புரியுங்களா. இந்த இந்த உள்ள எனக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த பெண்மைக்குரிய அந்த கேரக்டர், அந்த சாயல், அந்த உடல் உருவம் தோற்றம் உள்ள எப்போ எனக்கு எதிர் வரும்போது ஈர்க்கும்னு நான் சொல்லியிருக்கேன் புரியுங்களா. எல்லா பெண்களையும் ஈர்க்காது, அந்த ஒத்த எனக்குள்ள இருக்கிற அந்த பெண்மைக்குரிய குணங்கள் அந்த சாயல் உள்ள பெண்ணை போய் இச்சை கொள்ளும் இருக்கேன். அப்போ முதலில் அந்த காதல் உணர்வு வரும்போது என்ன நடக்குன்னா, அந்த பெண்ணை பார்த்தும் பார்க்க முடியாமல் தவிக்கும். ஏதேதோ பேசணும்னு நினைப்பீங்க, அப்படி போய் பேசலான்னு போகும்போது பேசாம சம்பந்தம் எல்லாம் பேசுவீங்க, எதை பேசணுமோ அதை பேச மாட்டீங்க இல்லைங்களா. கின்னஸ் ரெக்கார்டுன்னு என்னமோ சொல்றாங்க, உலக சாதனை அதெல்லாம் சொல்றாங்க. உண்மையான உலக சாதனைன்றது என்னன்னா, இந்த ஐ லவ் யூன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவன் எத்தனை மாதம் எடுத்துக்குவான், எத்தனை வருஷம் எடுத்துக்குவான்னு அவனுக்கே கிடையாது. அத்தனை ட்ரையல் பார்ப்பான், அத்தனையும் ஃபெயிலியர் தான். அவன் ஒரு கின்னஸ் சாதனை மாதிரி தான். அந்த ஐ லவ் யூ சொல்றதுன்றதுக்குள்ள அவனுக்குள்ள அவ்வளோ போராட்டம் பண்ணிடுது. எடுத்த உடனே நேரடியாக போய் ஓப்பனாக மனம் விட்டு பேச முடியாது புரியுதுங்களா. ஸோ ஆரம்பத்தில் மனம் பார்த்தும் பார்க்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி பார்த்தும் பார்க்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு அந்த மனம் கண்ணும் நோக்குவாங்க, கண்ணும் பார்ப்பாங்க, கண்களால் பேசிக்குவாங்க புரியுதுங்களா. ரெண்டாவது நிலை, ஃபஸ்ட்டு எண்ணங்களால் பரிமாறிக்குவாங்க, அப்புறம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த சாதாரண ஒரு பார்வை பேச்சா மாறும். இந்த பேச்சு வந்து சகஜ நிலை ஆயிடும், அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும். இந்த சாதாரண பார்வை பேச்சா மாறும், இந்த பேச்சு பழக்கமா மாறும். இந்த பழக்கம் வந்து நாளடைவில் அன்பா மாறும். இந்த அன்பு நாளடைவில் காதலா மாறும். இந்த காதல் நாளடைவில் காமமா முடியும். தமாசா சொல்லுவாங்க, கடைசியில் இந்த காமம் கடைசியில் நாமமா முடியும்னு தமாசா சொல்லுவாங்க புரியுதுங்களா. இந்த சாதாரண பார்வை பேச்சாயி பழக்கமாயி அன்பாயி காதலாயி காமமாயி புரியுதுங்களா, கடைசியில் நாமமாகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஒன்னிலிருந்து ஒன்று எப்படி பரிணாமம் நடக்குது. 1000 மைலுக்கு அப்பால் பிரிஞ்சிருப்பாங்க, ஆனால் எண்ணங்களின் பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். 1வது கம்ப்யூட்டரில் ஒரு பெண் உட்காந்துருப்பா, 10வது கம்ப்யூட்டரில் ஒரு பெண் உட்காந்துருப்பா. இந்த எண்ணங்களின் பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா. பார்க்கவில்லை பேசவில்லை, படபடக்கும் நெஞ்சிக்குள்ளே பக்கத்தில் வரும் போது நிலையணும், கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை, பக்கத்தில் அமரும் வேலையிலே மனம்தான் நினைக்கும் மனம்தான் முடிக்க மதி அவள் மயக்கத்திலேனும்
நினைத்தால் நடக்கும், முயன்றால் முடியும்னா காதல் காமம்ன்ற உணர்வுகளை நீங்க புரிந்து கொள்ளும் வகையில் அந்த இச்சையிலிருந்து எப்படி விடுபடுவது தெளிவு அடையலாம். இல்லைங்களா? அது எப்படி அந்த காதல் காமத்திலிருந்து போய் மைண்ட் எப்படி லாக் ஆகுதுன்றது தான் இப்போ சொல்ல போகிறேன்.